அவர்களுடைய கிதாபை எடுத்து பாருங்கள். இறைநேச பெருமக்களை பற்றி குர்ஆனுடைய ஆதாரங்களாக அடுக்குவார்கள். அதற்கு சுலைமான் அலா நபியினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய சுஹபத்தில் இருந்த ஒரு இறைநேச பெருமகனார் ஹதரத் ஆசிப் இப்னு பர்கியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கண் இமைக்கும் நேரத்தில் 900 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய பில்கீஸ் அம்மையாருடைய சிம்மாசனத்தை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அப்ப அல்லாஹ் சொல்ல வருவது என்ன? இறைநேசர்கள் என்னுடைய தேர்ந்தெடுப்பு, நான் நாடியதை நடத்துவதை போல அவர்களுக்கு நான் ஆற்றலை கொடுப்பேன் என்று குறிப்பிடுகின்றார். இறைநேசர்களை விளங்குவது மிக மிக அவசியம். இரண்டாவது விஷயம், எதற்கெடுத்தாலும் இந்த கேள்விகள் உண்டு. ஜியாரத்து செய்கிறீங்க, போய் அங்கே குர்ஆன் ஓதுறீங்க, மௌலூத் ஓதுறீங்க, இதற்கெல்லாம் ஆதாரம் உண்டா? இதெல்லாம் இமாம்கள் செய்திருப்பார்களா? அல்லது ஹதீஸுகளில் உண்டா? அல்லது முஹத்திஸீன்கள் செய்திருப்பார்களா? உங்களுக்கு மிக தெளிவாக நான் சொல்வதாக இருந்தால், சையதுனா இமாமுல் அஅஸம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சையதுனா இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சையதுனா இமாம் ஜஅஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்களுக்கெல்லாம் உஸ்தாத். அபூ ஹனீஃபா இமாமுக்கும் உஸ்தாது, மாலிக் இமாமுக்கும் உஸ்தாது, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல வழி தோன்றான் இமாம் ஜஅஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஆசிரியர் பெருந்தகை முஹம்மது இப்னு முன்கதிர் ரஹ்மத்